நம்முடைய சித்தம் மடிந்து போகட்டும், நம்முடைய யோசனைகள் மடிந்து போகட்டும். தேவ சித்தம் நடத்துவதற்கு, தேவ யோசனையின்படி வாழ்வதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமையானால் அது மகத்தானதாக இருக்கும், கிரகிக்க முடியாததாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. இன்னைக்கு நம்முடைய சித்தத்தின் ஆலோசனையா, தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனையா என்கிற கேள்வியை கேட்போமையானால் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இது பிடிக்குது ஆண்டவரே, நான் இப்படி விரும்புறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு யோசனை இருக்கு ஆண்டவரே, இதை நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு தான் பல நேரம் நம்ம சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். இல்ல, தேவனே உம் சித்தத்தின்படியே நடக்கட்டும், உம்முடைய ஆலோசனையின்படியே நடக்கட்டும். அது எனக்கு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும், உம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடிகிறது? தேவ யோசனையின்படி வாழ்வதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமையானால் அது மகத்தானதாக இருக்கும், கிரகிக்க முடியாததாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்போம். God bless you.